ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா சாரோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னெல்லாம் திட்டம் போடணுமோ அதை எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா சாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சாரு, இன்றைக்கி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரிக்கு நம்ம நடிக்கணும், அப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சிற மாதிரிக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கவும் உடனே சாருவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை பார்வதி சாருவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, எங்கே பத்மா போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணா சாருவுக்கு இன்றைக்கி கண் பார்வை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கவோ, அப்படியாம்மா சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ சாரு வளைச்சிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரிக்கு அவங்க சும்மா நாளுக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வரும்போது பார்த்தோம்னா சாரு கண்ணில் கெட்டு போட்டு கூட்டிகிட்டு வராங்க. என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது, அண்ணா சாருக்கு கண்ணை தெரிஞ்சிடும்னு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ சாருக்கு கண்ணு தெரிஞ்சிடணும், நல்ல மாதிரிக்கு கல்யாணமும் முடிஞ்சிடணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாருவோட கட்டை அவங்க கலட்டுறாங்க. சாரு உனக்கு கண்ணு தெரியுதாமா அப்படின்னு பத்மா கேட்கவும் உடனே சாருவும் ஆமாத்த எனக்கு கண்ணு இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னம்மா அவங்க ட்ராமா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சாரு உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சம்மா, எனக்கு அது போர் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பெரியப்பா எனக்கு கண்ணு இப்போ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரொம்ப சந்தோஷமாக உனக்கு கண் பார்வை தெரியுறதுங்கள என்னை விட அளவு கடந்து சந்தோஷப்பட போகிறது யாரும் கிடையாது. ஏன்னா உனக்கு இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்று இருந்துட்டு இருந்தது. இப்போ தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளோ நகை வேணும் என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே பத்மா சொல்கிறாங்க, பாத்தியா எங்கள் அண்ணனுக்கு உன் எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே பார்த்தோம்னா சாரு சொல்கிறாங்க, பெரியப்பா எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே எனக்கு போகிற அப்படின்னு சாரு ரொம்பவே நல்லவங்க போல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கமாக அவங்க ஒய்ஃபு தான் வராங்க. அப்போ ரகுராம் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாருக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையுமே பத்மாவும் சாருவும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு முழு சம்மதம் தான், எப்படியோ என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இப்போ அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, எனக்கு அது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் பத்மா போட்ட திட்டப்படியே அவங்களும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி உனக்கு கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் வேலை இருக்கணும் நான் அதெல்லாம் போய் கவனிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம், சாருவோட கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த வீட்டில் இருந்து தான் செலவு நடக்கும், அதனால நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கவும் உடனே மகாலிங்க நினைக்கிறாங்க, ஆமாம் இல்லாட்ட மட்டும் இப்போ செலவு பண்ணுறதுக்கு என்னமோ என் கையில் நிறைய இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்க உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் செய்யுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா தடபடலாம் கல்யாண வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா அவங்கள போய் பார்க்குறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, விடிஞ்சா கல்யாணம், அதனால நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அதாவது அந்த குடும்பத்துக்காக நீங்கள் நல்லது நடக்கிறதுக்காக தானே எல்லாம் பண்ணுறீங்க, ரகுராம் ஐயா மேலே எங்களுக்கு நல்லாவே மதிப்பு இருக்குது, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லவும் அத்தை கடைசியில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல, ஆனால் எது பண்ணினாலும் சரிதான், நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரிக்கு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிதான் மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் நடந்துக்கிட்டுது அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் மேடம்னு கூப்பிடக்கூடாது மாயான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லவும் உடனே அவங்களும் சிரிக்கிறாங்க. சரிதான் மாயா அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயா தனாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ தனா மாயா கிட்ட கேட்குறாங்க, விடிஞ்சா கல்யாணம், உன்னுடைய பிளான் தான் என்னது மாயா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா தன்னுடைய பிளானை சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான், அத்தை மகாலிங்கமும் சும்மா இருக்க மாட்டாங்க, அதுவும் அந்த மகாலிங்கம் புவனேஸ்வரி கூட சேர்ந்து என்னம்மா திட்டம் போடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க மாயா சொல்கிறாங்க, அவங்க என்ன திட்டனாலும் போடட்டும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது என்னமோ நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் மாயா எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதாவது பத்மா வேற ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, அந்த டீமை தான் மாயா போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே பாரு விடிஞ்சா கல்யாணம், அது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் வெளியே தலை காட்டிடக்கூடாது, அப்படி மட்டும் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அதிகாரி மாதிரிக்கு போய் நடிக்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ மேடம் நாங்கள் அப்படிலாம் பண்ணிட மாட்டோம், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படி மட்டும் நீங்கள் வெளியே வந்தீங்க உங்களை உள்ள தள்ளி நான் முட்டி தட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ மேடம் தயவு செய்து சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நாங்கள் அவங்க கண்ணிலேயே படமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா இங்கே அந்த தரகர் இருக்கார்ல, தரகர் வந்தாக்கி அப்புறமா கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அதிகாரி மாதிரிக்கு போய் நேராக அந்த தரகரை போய் சந்திக்கிறாங்க மாயா.
அப்போ தரகரும் வந்து இவங்கள உண்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு என்ன இவங்க நம்மளை பார்க்க வர்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. உடனே வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க, என்ன போலி மாப்பிள்ளையெல்லாம் செட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவோ, ஐயோ நம்ம சொன்னது எல்லாமே இவங்களுக்கு எப்படி இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களை பற்றி நிறைய வந்து இந்த தப்பான வந்து புகார்லாம் வந்திருக்குது. நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் வந்து நடக்கலைன்னா அதுக்கப்புறமா உங்களை நான் போய் உள்ளே அழைச்சிட்டு போய் இருக்கிற எல்லா கேஸையும் உங்களுக்கு எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லவோ, இது கிட்டதுமே தரகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அப்படிலாம் மட்டும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும், உன்னை பற்றின எனக்கு எல்லாமே தெரியும். அதான் ரகுராம் ஐயா வீட்டில் வந்து சாருவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஒரு மாப்பிள்ளை விட்டாரை நீ அனுப்பி வச்சிய. ஆனால் அவங்க வந்து நல்லவங்க இல்லை போலியானவங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தரகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உன்னை அழைச்சிட்டு போயிடும் அப்படிங்கும்போது, மேடம் அப்படிலாம் செய்திடாதீங்க அப்படிங்கும்போது, நீ பத்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து வெளியூருக்கு போகிறேன், நாளைக்கு கல்யாணத்தில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வந்து உடனே தரகரும் வந்து பயந்து போய் பத்மாவுக்கு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து அதை நம்பியிருந்தாங்க. இங்கே பாரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாளைக்கு நீ வெளியே தள்ள காட்டக்கூடாது, அப்படி மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை உள்ள தெளிடுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே தரகரும் நான் வரமாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, சரி இவங்க எல்லாத்தையும் நம்ம யாரை கட்டியாச்சுது, நான் அடுத்து நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான் சொல்லி நினைக்கவும், எங்கே பார்த்தோம்னா சாருக்கிட்ட வந்து அவங்க நகையெல்லாம் பத்மா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பாரு சாரு, உங்கள் அப்பா கொடுத்த நகை தான், இது எல்லாத்தையும் போட்டுக்க அப்படின்னு சொல்லவும், கல்யாணத்துக்காக எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, சரி நம்ம மண்டபத்துக்கு போகலாமாமா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணா எல்லாம் ரெடி ஆகியாச்சு, நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா பத்மா வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நான் சொல்கிற மாதிரிக்கே நீ செஞ்சிடணும், ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ கரெக்டாக வந்து தாலி கட்ட நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நீ இந்த மண்டபத்தை போயிடணும் அப்படின்னு சொல்லவோ, இது கிட்டதுமே அந்த மாப்பிள்ளையும் வந்து பத்மா போட்ட திட்டப்படியே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, என்னை லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மண்டபத்தை விட்டு போக சொல்கிறாங்க பத்மா அப்படின்னு சொல்லவோ, உடனே மாயாவும் வந்து அப்படியா நீ அதே மாதிரிக்கு நீ எழுதி வச்சுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க சொல்கிற மாதிரிக்கு எனக்கு கேட்டு நடந்துக்கும் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது சாருவை அழைச்சி போய் மனைமடையில் போய் உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கவும் உடனே பத்மா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தோம்னா சீனு மாயான்னு எல்லாருமே இருக்கவும், அப்போ வந்து சீனுட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது நீ பட்டு வச்சு சட்டையெல்லாம் தான் உடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், சீனு வந்து அவங்க பத்மாட்ட கேட்குறாங்க, நான் எதுக்குமா பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது, டே இது என்ன இருந்தாலும் நம்ம சாரு கல்யாணம்டா, அதனால நீ வந்து மாப்பிள்ளை மாதிரிக்கு நிற்க வேண்டாமா அப்படிங்கும்போது, உடனே வந்து சீனு குழப்பமடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது, டே ஏன்டா கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டேன், உயிரை வாங்குற, இந்த பட்டு வச்சு சட்டையை உடுத்துட்டு வந்துட்டு நில்லு அப்படின்னு சொல்லப்போ உடனே சீனுவும் சரி அப்படிங்கிறாங்க. உடனே மாயா வந்து சிரிக்கிறாங்க, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும், என்ன பண்ணுறதுக்கு சீனுக்கு தான் ஒரு விஷயமே தெரியாதுல்ல, அதனால தான் அவன் முழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கப்போ, அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஐயோ மாப்பிள்ளையை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் ரகுராம் கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல போது, எங்க பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொண்டு கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை வந்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு போயிட்டாருன்னா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாருவும் மகாலிங்கமும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா பார்த்தோம்னா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க.